இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அவங்க அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் all of them இருந்தார்கள். நடைபெற்று முடிந்த செயல். All of them were silent. All of them were silent. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. All of them were silent. இதுவே அவங்க ரொம்ப அமைதியாக இருந்தார்கள். எப்படி சொல்லலாம்? All of them were quite calm. All of them were quite calm. C-A-L-M, calm. All of them were quite calm. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. All of them were quite calm. இங்க quite என்ற ஸ்பெல்லிங்க பாருங்க. Q-U-I-T-E. வெளியே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி, மிகவும், ரொம்ப அப்படின்னு மீனிங்ல வருது. இதுவே இந்த டீக்கு முன்னாடி இருந்திருந்தா என்னத்தை குறிக்கும்? அமைதிய குறிக்கும். அந்த குவைட்டை வச்சு இதை எப்படி சொல்லலாம் என்று பார்ப்போம். அவர்கள் அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் என்பது. All of them kept quiet. All of them kept quiet அப்படின்னு சொல்லலாம். 2 நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்தார்கள். போனவங்க எப்ப வந்தாங்க? 2 நாட்களுக்கு பிறகு. இதுவும் நடைபெற்று முடிந்த செயல். திரும்பி வரதை நாங்க எப்படி சொல்லலாம்? ரிட்டர்ன் அல்லது கம் பேக். அப்போ இங்க ரிட்டர்ன் பயன்படுத்தி பார்ப்போம். They returned after a couple of days. They returned after a couple of days. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They returned after a couple of days. Again, they returned after a couple of days. இதுவே ஒரு கிழமைக்கு பிறகு திரும்பி வந்தார்கள். எப்படி சொல்வோம்? They returned after a week. ஒரு மாதத்திற்கு பிறகு திரும்பி வந்தார்கள். They returned after a month. ஒரு வருடத்துக்கு பிறகு திரும்பி வந்தார்கள். They returned after a year. குடித்து விட்டு வண்டி ஓட்டாதே. எப்படி சொல்வோம்? Don't drink and drive. Don't drink and drive. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't drink and drive. Don't drink and drive. இந்த and இடையில் பாவிக்கும் போது and அப்படின்னு அழுத்தி சொல்ல மாட்டோம். and என்பது போலத்தான் உச்சரிப்புக்கு இருக்கு. Don't drink and drive. அதுதான் உங்களால ஒரு ஸ்மூத்னஸ் இலகுவா பேசக்கூடியதாக இருக்கு. எனக்கு பதிலாக இதை செய்வாயா? இனித்தான் நடைபெற போகுது. ஃபியூச்சர், எதிர்காலம். எனக்கு பதிலாக நாங்கள் 2 சொற்கள் பயன்படுத்தலாம். இன்ஸ்டெட் ஆஃப் அல்லது இன் பிளேஸ் ஆஃப். இன்ஸ்டெட் ஆஃப் அல்லது இன் பிளேஸ் ஆஃப். செய்வாயா? Will you do in place of me? Will you do it? இதை. Will you do it in place of me? Will you do it in place of me? எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Will you do it in place of me? உங்க ஃப்ரெண்ட் உங்களை சந்திக்க வந்தாங்க. வந்துட்டு இப்படி எல்லாம் நடந்துச்சுது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க பதிலுக்கு என்ன கேக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்? அதை எப்படி நாங்க ஆங்கிலத்துல கேட்போம்? எப்படி? how. தெரியும்? no. how do I know? how do I know? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. how do I know? அவனுக்கு எப்படி தெரியும்? அவன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருமை, சிங்குலர். எஸ்
சிங்குலர். அப்போ வினை சொல்லும் எஸ் வடிவத்தில் இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ 2 எஸ் பயன்படுத்துவோமா? டஸ், நோஸ் இல்லை, ஒன்று போதும். How does he know? How does he know? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. How does he know? அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? நடைபெற்று முடிந்த செயல், இறந்த காலம். டூவினுடைய இறந்த கால வடிவத்தை பயன்படுத்த வேண்டும். டூவுக்கு இறந்த கால வடிவம் என்ன? do, did. How did they know? How did they know? திரும்பி வந்துட்டு இருக்கிறோம். இங்க மறைந்து நிற்கின்ற எழுவா என்ன? நாம். இருக்கிறோம் நடைபெறுகிற செயல். We are coming back. We are coming back. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க. We are coming back. இதுவே நாங்கள் காரில் திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். எப்படி சொல்லுவோம்? We are coming back in a car. We are coming back in a car. நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. We are coming back in a car. Very good. இப்போ நாங்க அப்பாவோட திரும்பி வந்துட்டு இருக்கிறோம். எப்படி சொல்லுவோம்? ட்ரை பண்ணி பாருங்க. Superb. We are coming back with dad. ஃபாதர்ன்னு சொன்னா தப்பில்ல. நாங்க பேச்சு வழக்குல டேட், டேடி அப்படி சொல்றது ஈஸியா இருக்கணும். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க பயன்படுத்தலாம். ஒரு சேர்ந்து சொல்லுங்க. We are coming back with dad. ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஒர்க் நடக்கிற சைட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. போயிட்டு சொல்றாரு, ஒரு கிழமைக்கு வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு அவங்க செய்யற வேகம், பேலன்ஸா இருக்கிற வேலை, இதை பார்த்தாங்க அதை ஒரு கிழமைகளை முடிப்பாங்க போல தோணல. அப்ப என்ன சொல்லுவீங்க? I don't think, எனக்கு தோன்றல. They will finish the work ஒரு வாரத்திற்குள், within a week. within a week. இதுவே அவர் சொல்ற 3 மாதத்துக்குள்ள முடிச்சிருவோம் என்று கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு அது அப்படி தோணல. ட்ரை பண்ணி பாருங்க. Very good. I don't think they will finish the work within 3 months. கூட சேர்ந்து மறுபடி சொல்லி பார்க்குறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. I don't think they will finish the work within 3 months. அப்போ அவர் என்ன சொல்றார்? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அவங்க எவ்வளவு நாள் சொன்னதுன்றது. எப்படி சொல்லலாம்? சரியாக, exactly. I don't remember exactly. I don't remember exactly. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I don't remember exactly. உனக்கு வேற என்ன வேணும்? வேற என்ன? What else? What else do you want? What else do you want? இதுவே உனக்கு வேற என்ன தெரியும் எப்படி கேட்போம்? ட்ரை பண்ணி பாருங்க. Superb. தெரியும், know. What else do you know? What else do you know? இதுவே நீ வேற என்ன செய்கிறாய்? What else do you do? What else do you do? இந்த அம்மாவோ யாரோ சமைக்கிறவங்கள்ட்ட நீ வேற என்ன சமைக்கிறாய்? இதை நாங்க எப்படி கேட்போம்? ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். Very good. What else do you cook? What else do you cook? இப்போ அவளுக்கான நேரம். அவன் அமைதியாக இருந்தான். அவளுக்கு எப்படி தெரியும்? விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. Don't worry about the mistakes, but don't do the same mistake again. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா like, share and subscribe. Thank you for watching.